தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் SIET கல்லூரியில் வாக்கு செலுத்துவதற்காக வந்திரும் அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். SIET கல்லூரி வாக்குச்சாவடியில் வாக்களிக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். Server 3, sir, Udayanidhi Stalin and all his family has server 3, sir, server 3, sir, server 3. Yes, sir. No, inside is 23. Inside is 23. They're waiting out to us there. So it's a decisive. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக SIET கல்லூரி வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார். தமது குடும்பத்துடன் வந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துடன் வந்திருக்கும் அந்த நேரலை காட்சிகள் தான் இவை. குடும்பத்துடன் வாக்களிக்க வருகை தந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருமிகு துர்கா ஸ்டாலின், கிருத்திகா, உதயநிதி உள்ளிட்டவர்களும் உடன் இருக்கிறார்கள். ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். SIET கல்லூரியில் வாக்களிக்க இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இது மிக முக்கியமான தேர்தல். அனைவரும் உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். தமிழ்நாடு முழுவதும் 17வது சட்டப்பேரவைக்கான தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை தேர்தல் நடைபெறும். தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் SIET கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்களிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். என்ன சூழல் SIET கல்லூரி? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்களிப்பதற்காக தன்னுடைய குடும்பத்தாருடன் SIET கல்லூரிக்கு வந்திருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள SIET கல்லூரிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின், அதே போன்று துணை முதலமைச்சர் மனைவி மற்றும் இன்பநிதி ஆகியோரும் வாக்களிப்பதற்காக SIET கல்லூரிக்கு வந்திருக்கிறார்கள். தேனாம்பேட்டையில் உள்ள SIET கல்லூரியில் மொத்தம் 7 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. அதில் பிரதானமாக இருக்கக்கூடிய முன்மாதிரியான வாக்குச்சாவடியில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக வாக்களிக்க இருக்கிறார். சரியாக காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவானது இந்த வாக்குச்சாவடியில் தொடங்கியது. அப்போதிலிருந்தே விறுவிறுப்பாக பொதுமக்கள் வாக்குகளை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மூத்த குடிமக்கள் மட்டுமல்லாது இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் விறுவிறுப்பாக வாக்குகளை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாக SIET கல்லூரிக்கு வந்து தனது வாக்குகளை செலுத்துவதற்காக உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக தேர்தல் நேரத்திற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை மயிலாப்பூர் தொகுதியாக இருக்கிறது. 19 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அதில் திமுக சார்பில் போட்டியிடக்கூட மயிலை வேலுவும் முதலமைச்சருடன் உடன் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக தேர்தலுக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் SIET கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வந்து தனது வாக்குகளை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதில் 28 லட்சம் வாக்காளர்கள் சுமார் இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் 13,95,716 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை 975 இடங்களில் 4085 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக இந்த வாக்குச்சாவடிகளில் அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை காலையிலிருந்தே பரவலாக வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்போது வாக்களிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய SIET கல்லூரிக்கு அவருடைய துணை மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவருடைய மனைவி மற்றும் இன்பநிதி ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தற்போது வாக்களிக்கக்கூடிய நடைமுறைகளுக்காக பொதுமக்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நின்று கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அனைத்தும் கடைபிடிக்கப்பட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்களிக்க இருக்கிறார். வாக்களித்ததற்கு பின்பாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கடந்த முறையான தேர்தலின் போது கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வாக்குகளை செலுத்தியதற்கு பின்பாக வாக்காளர்களுக்கு அது நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய விதமாகவும் கட்சிக்காரர்களுக்கு நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாகவும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருப்பதையும் பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது ஏதாவது வேண்டுகோள்கள் விடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்
சட்டசபை தேர்தலுக்கான வாக்களிப்பதற்காக அவருடைய குடும்பத்துடன் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய SIT கல்லூரிக்கு வந்திருக்கிறார். மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியாக இந்த வாக்குச்சாவடி இருக்கிறது. இங்கு மட்டுமே 7 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு வாக்குச்சாவடியாக முன்மாதிரியான வாக்குச்சாவடியில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்குகளை செலுத்துவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடன் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் வந்திருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தவரை வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்தே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜனநாயக கடமையான தனது வாக்குகளை இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக செலுத்த இருக்கிறார். வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு பொதுமக்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்குகளை செலுத்துவதற்கு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக வாக்களித்ததற்கு பின்பாக குறிப்பாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். மக்கள் நம்ம மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அரசின் திட்டங்கள் அனைத்தும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் மிக முக்கியமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாக முகவர்களும் கவனமாக செயல்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வலியுறுத்தல்களை பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கியிருந்தார். 2.0 ஆட்சி தொடர வேண்டும் என்றால் நீங்கள் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அரசினுடைய திட்டங்கள் அனைத்தையும் மேலும் தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக தமிழ்நாடுடைய 2.0 ஆட்சி என்பது திமுகவின் ஆட்சி என்பது தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலமைச்சர் வலியுறுத்தியிருந்தார். அதே போன்று கட்சி நிர்வாகிகளுக்கும் பாக முகவர்களுக்கும் இந்த தேர்தல் பணிகளில் கவனமாக செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களாக நின்று தனது ஜனநாயக கடமையான வாக்களிப்பதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார். அவருடனாகவே அவருடைய மனைவி மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் SIT இருக்கக்கூடிய கல்லூரியில் வரிசையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திற்குள்ள தனது ஜனநாயக கடமையான வாக்குகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கை செலுத்த இருக்கிறார். பொதுமக்களாக நின்று தற்போது வாக்கு செலுத்தக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்குகளை செலுத்தியதற்கு பின்பாக துணை முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போது வாக்கு செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளே சென்றிருக்கிறார். பொதுவாக பொதுமக்களும் அவருக்கு பின்பாக நீண்ட வரிசையில் காத்திருப்பதும் முதலமைச்சரும் காத்திருந்து தனது வாக்குகளை செலுத்துவதற்காக உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஜனநாயக கடமை மிக முக்கியமாக கடந்த 5 ஆண்டுகளில் 2.0 ஆட்சி தொடர்வதற்கான திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தியிருக்கிறோம். மக்களுக்கான திட்டங்களை தான் இந்த அரசு செயல்படுத்தி இருக்கிறது. இந்த அரசு மீண்டும் தொடர்வதற்கும் அதுவும் 2.0 அரசாக தொடர்வதற்கு பொதுமக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தற்போது உள்ளே வாக்குச்சாவடிக்கு உள்ளாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளே சென்றதற்கு பின்பு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய விதமாக அந்த அடையாள அட்டைகள் பார்ப்பது மற்றும் அவருடைய கைக்கு மை வைக்கக்கூடிய பணிகள் மற்றும் அந்த பூத் ஸ்லிப்பில் அவர் பெயர் இடம்பெற்றிருக்கிறார் என்ற அந்த தேர்தல் நடத்தைகளை தற்போது பணியாளர்கள் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அவர்களுடைய அடையாள அட்டை மற்றும் பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளே சென்று வாக்களிப்பதற்காக அவர்கள் கையில் மை வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்பாக வாக்குச்சாவடிக்கு சென்று தனது வாக்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு செய்ய இருக்கிறார். அவருடனாக அவருடைய மனைவர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரும் உடன் இருக்கின்றார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வாக்கை செலுத்துவதற்காக கையொப்பமிடக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கையொப்பமிட்டு அடையாள அட்டையை காட்டியதற்கு பின்பாக அந்த தேர்தல் விதிமுறைகள் அனைத்தையும் உரிய முறையில் கடைபிடித்து பொதுமக்களாக நின்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வாக்குகளை செலுத்துவதற்கு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அவருடைய கையில் மை வைக்கப்படுகிறது. மை வைத்ததற்கு பின்பாக தற்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு சென்று தனது வாக்குகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு செய்ய இருக்கிறார். மிக முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். இதற்கு முன்பாக இருந்த தேர்தலுடைய மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறோம். அரசு திட்டங்களை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு 2.0 ஆட்சி தொடர வேண்டும், அதற்கு பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை எல்லாம் இதற்கு முன்பாக வழங்கி சூறாவளி சுற்றுப்பயணத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேற்கொண்டு வந்தார். அந்த அடிப்படையில் தேர்தல் ஜனநாயக திருவிழா என்பது தொடங்கி விறுவிறுப்பாக போய்கொண்டிருப்பதன் உச்சகட்டமாக தற்போது தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அனைத்தும் கடைபிடித்து பொதுமக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கை தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்களித்து விட்டு தனது வாக்கு பதிவு செய்வதற்கான அடையாளமாக கையை உயர்த்தி காட்டக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக அவர் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. இதைத் தொடர்ந்து அவருடைய மனைவியார் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கான வேண்டுகோளாக தொண்டர்களுக்கான வலியுறுத்தலாக
செய்தியாளர் சந்திப்பின் போது ஏதாவது தெரிவிப்பார், கருத்துக்களை பரிமாறுவார் என்று எதிர்பார்க்கிறார். மகிழ்ச்சி பொங்க ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேலதிக விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வாக்களிக்கிறார். வழக்கமாகவே காலையிலேயே வந்து தமது வாக்கினை செலுத்தி விடுவார் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின். மக்களோடு மக்களாக வரிசையில் காத்திருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கினை செலுத்தி இருக்கிறார். ஏற்கனவே ஏப்ரல் 23 தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றிடுங்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருந்தார். தற்போது சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்திருக்கும் மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட SIET கல்லூரியில் வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கிறார். 5 ஆண்டுகள் எனக்கு அளிக்கப்பட்ட கடமையை நான் சரியாக செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக உயர்த்தி இருக்கிறேன். எது அடிமைத்தனம், எது தைரியம், எது நடிப்பு, எது உழைப்பு, சிந்தித்து வாக்களிப்பேர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். தற்போது சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட SIET கல்லூரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அவரது குடும்பத்தினரும் உடன் இருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடன் இருந்தார். அவரும் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கிறார். துணை முதலமைச்சரின் துணைவியரான கிருத்திகா உதயநிதி அவர்கள் தங்களது வாக்கினை செலுத்தி இருக்கிறார்கள். ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவரது துணைவியார் திருமிகு கிருத்திகா உதயநிதி, மகன் இன்பன் உள்ளிட்டவர்களும் உடன் இருக்கிறார்கள். அப்படியாக SIET கல்லூரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் EVM மெஷினில் தனது வாக்கினை செலுத்தும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மகிழ்ச்சி பொங்க ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மை தீட்டிய கைகளோடு வாக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வாக்குச்சாவடியில் நுழைந்தவுடன் முதல்நிலை வாக்குச்சாவடி அலுவலரிடம் பெயர் மற்றும் அடையாள ஆவணத்தை காண்பித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதல்நிலை அலுவலர் முதலமைச்சரின் ஆவணங்களை சரிபார்த்த பிறகு 2வது வாக்குச்சாவடி அலுவலர் கையொப்பம் பெற்று விரலில் மை வைத்து வாக்களிப்பதற்கான சீட்டை வழங்கிய பிறகு 3வது வாக்குச்சாவடி அலுவலரிடம் அந்த சீட்டை வழங்கிய பிறகு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சென்று தமது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை காலையிலேயே மகிழ்ச்சி பொங்க நிறைவேற்றி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவருடன் அவரது குடும்பத்தினரும் உடன் இருந்தார்கள். அதேபோல மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் களம் காணும் திமுக வேட்பாளர் மயிலை வேலுவும் உடனிருந்து அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மை தீட்டிய கைகளை செய்தியாளர்களிடம் உயர்த்தி காட்டும் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். SIET கல்லூரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கிறார். வாக்களிப்பது அனைவரின் கடமை, உரிமை என்பதை உணர்ந்து பொதுமக்களோடு பொதுமக்களாக வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். நான் எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கருத்துன்னு சொல்லியிருக்காரு. நல்ல கருத்து தான். ஒரே வேலை சொல்றேன், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு வெல்லும் என்று தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வாக்கு செலுத்திய பிறகு தமிழ்நாடு வெல்லும் என்று தெரிவித்திருக்கார். இந்த பிரச்சாரம் முழுக்க தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதுதான் எழுச்சிமிகு வாசகமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்லும் இடமெல்லாம் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது
வாக்கினை செலுத்திய பிறகு அவர் முதன்முறையாக உச்சரிக்கும் வார்த்தையே தமிழ்நாடு வெல்லும் என்பதுதான். இது ஜாலியோ ஜாலியோ ஜிம் கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா